அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அறிவியல் அலகு 2 நீர். அதில் பகுதி 2 பார்க்க போகிறோம். பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மையில் கழிவுநீர் மேலாண்மை பற்றி பார்க்க போகிறோம். நீர் மாசுபாடு பற்றிய விழிப்புணர்வை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நீர் மூலம் பரவக்கூடிய நோய்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது கழிவுநீர் மேலாண்மை. இப்போ நன்னீர் மேலாண்மைன்னு பார்த்தோமா இல்லையா? நன்னீர் நல்ல நீரை எப்படி சேகரித்து வைக்கணுன்ட்டு, அதே மாதிரி இந்த கழிவு நீரை எப்படி அகற்றணும், கழிவு நீரை எப்படி குறைக்கணுன்றதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறது தான் கழிவு நீர் மேலாண்மை. வீடுகள், வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் விவசாய நிலங்களில் உபயோகப்படுத்தப்பட்ட நீர் கழிவு நீர் எனப்படுகிறது. எங்கெங்கெல்லாம் கழிவு நீர் வருது? வீடுகள், வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள், விவசாய நிலங்களில் பயன்படுத்தப்பட்ட அந்த நீர் இருக்குதானே, அதுதான் கழிவு நீர். இந்நீரானது குளித்தல், துணி துவைத்தல், பாத்திரம் கழுவுதல் போன்ற செயல்களிலும் தொழிற்சாலை செயல்பாடுகளிலும் பயன்படுத்தப்பட்டு வெளியேற்றப்படும் நீராகும். இப்போ கழிவு நீர் சொல்கிறோம். அந்த கழிவு நீர்னா எது? குளிக்கிறோம், துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அது மாதிரி செயல்லையும் தொழிற்சாலை செயல்பாட்டில் அங்கே பயன்படுத்தப்பட்டு வெளியேற்றுறாங்க பார்த்தீங்களா நீர், இதெல்லாம் கழிவு நீர். ஆறுகள், ஏரிகள் மற்றும் பெருங்கடலை நோக்கி ஓடும்போது மாசுபடுத்திகளை அடித்து செல்லும் மழை நீரும் கழிவு நீராகும். இப்போ மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மழை பெய்யும் போது இந்த மழை ஆறு, ஏரி, பெருங்கடலை நோக்கி ஓடும்போது அந்த நிலத்தில் இருக்கிற இந்த மாசுக்கள்லாம் இருக்குதுன்னு அதை மட்டும் விட்டு வைக்காது. அந்த மழை நீர் அந்த மாசுக்களையும் அடித்துட்டு போய் ஆறு, ஏரி, கடலில் போய் அதில் போய் கலந்துரும்னு சொல்லுவோம். மாசுபடுத்திகள் என்பவை நீரை மாசுபடுத்தும் தேவையற்ற வேதிப்பொருட்கள் அல்லது பிற பொருட்கள் ஆகும். இப்போ மாசுபடுத்திகள்னா என்ன சொல்கிறேன்னா, நீரை அசுத்தப்படுத்தக்கூடிய தேவையற்ற வேதிப்பொருள் சொல்லலாம், அல்லது பிற பொருட்கள், இதெல்லாம் மாசுபடுத்திகள் சொல்லுவோம். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் நீரை மாசுபாடின்றி பாதுகாப்பதும் சுத்திகரிப்பு செய்வதும் கழிவுநீர் மேலாண்மையின் இலக்காகும். இப்போ கழிவுநீர் மேலாண்மைன்னு இருக்கு, அது நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் நீரை மாசு இல்லாமல் பாதுகாக்கிறதும், அப்புறம் அந்த மாசுபட்ட நீரை சுத்திகரிப்பு செய்யறதும் இதுதான் நோக்கம். கழிவு நீரானது ஆறு, ஏரி மற்றும் கடலில் கலக்கும் முன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இப்போ இந்த கழிவு நீர் சொன்னோம், இந்த மழை நீர் இந்த மாசுக்கள்லாம் அடிச்சிட்டு வருதுதானே, அது ஆறு, ஏரி, கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம சுத்திகரிக்க வேண்டும். இதுதான் கழிவுநீர் மேலாண்மையுடைய நோக்கம். கழிவுநீர் சுத்திகரிப்பு. கழிவு நீரானது இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் முறைகளான வடிகட்டுதல், படிய வைத்தல், சாணப்பொடி மற்றும் பாக்டீரியாக்களை கலத்தல் ஆகிய முறைகளில் மூலம் சுத்திகரிக்கப்படுகிறது. இந்த முறையானது தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இயற்பியல், வேதியியல், உயிரியல் முறையில் இந்த மாதிரிலாம் கழிவுநீரை சுத்தப்படுத்துகிறாங்கன்னு. இது எங்கே பெரும்பாலும் பயன்படுத்துவாங்கன்னா தொழிற்சாலைகளில் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்பு. இதில் குழாய் மூலம் கழிவுநீர் எடுத்து செல்லப்படுது. இதுதான் இந்த மூலமாக சுத்திகரிப்பு நிலை மூலமாக. அப்புறம் இது பிரிக்குதாமா, பிரிச்சுட்டு முதலாவது சுத்திகரிப்பு நிலை, இது முதல் நிலைக்கு போகுது. இங்கே தான் முதலாவது சுத்திகரிப்பு நிலைன்னு சொல்லுவோம். இதுலேருந்து ஓரளவுக்கு வடிகட்டின பின்னாடி இரண்டாவது சுத்திகரிப்பு நிலைக்கு போகுது. அங்கேயும் மாசுக்கள்லாம் இருந்தனா அதையும் கொஞ்சம் மிச்சம் இருந்ததை வடிகட்டிட்டு இறுதியான சுத்திகரிப்பு நிலை மூன்றாவதுல எந்த மாசுக்களும் இல்லாமல் இயற்பியல், வேதியியல், உயிரியல் முறையில் சுத்தப்படுத்தப்பட்ட நீரானது இந்த ஆறுகளுக்கு போய் கலக்குது. இந்த ஆறு, கடல், ஏரி இதுக்கு கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 நிலைகளிலும் கழிவு நீரை சுத்தப்படுத்தணும். இது தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க. கழிவுநீர் சுத்திகரிப்பின் நன்மைகள்.
கழிவுநீர் சுத்திகரிப்பு சுற்றுச்சூழல் தூய்மையாக இருப்பதை உறுதி செய்கிறது. நீர் மாசுபாடு அடைவதில்லை. தண்ணி மாசு அடையாது. நீரின் மூலம் பரவும் நோய்களை தடுக்கிறது. நீரின் மூலம் பரவக்கூடிய நோய்களை தடுக்குது. விவசாய பாசனத்திற்கு போதுமான நீர் கிடைப்பதை உறுதி செய்கிறது. விவசாய பாசனத்துக்கு தேவையான நீரை கிடைக்கிறத உறுதி செய்து. இதுதான் கழிவுநீர் சுத்திகரிப்பின் நன்மைகள். அடுத்தது கடல் நீரை குடிநீராக்குதல். இப்போ கடல் நீர் இருக்கு, அதில் நிறைய உப்பு இருக்குதானே, அது எதுக்கும் பயன்படாமல் இருக்கு. இப்போ என்ன பண்ணாங்க, அதை குடிநீராக்க மாற்றுவதற்கான ஒரு செயல்முறையை உருவாக்கியிருக்காங்க. கடல் நீரை குடிநீராக்குதல் என்பது கடல் நீரை தூய நீராக மாற்றும் செயற்கையான செயல்முறையாகும். கடல் நீரை குடிநீராக்குறதுன்னா கடல் நீரை நல்ல தூய்மையான குடிக்கக்கூடிய நீராக மாற்றும் செயற்கையான முறைதான் கடல் நீரை குடிநீராக்குதல். கடல் நீரை குடிநீராக்கும் பொதுவான செயல்முறைகள் என்னென்னா காய்ச்சி வடித்தல், தலைகீழ் சவ்வூடு பரவல். ஒன்றாவது காய்ச்சி வடித்தல், இரண்டாவது தலைகீழ் சவ்வூடு பரவல். ஆவியாதல் மற்றும் ஆவி ஒடுங்குதல் ஆகிய இரண்டும் இணைந்த செயல்முறை காய்ச்சி வடித்தல் எனப்படும். ஆவியாதல் மற்றும் ஆவி ஒடுங்குதல், இந்த ரெண்டும் இணைந்த செயல்முறைக்கு தான் காய்ச்சி வடித்தல் சொல்லுவோம். அடுத்தது தலைகீழ் சவ்வூடு பரவல்னா ஒரு சவ்வு வழியாக அதிக அழுத்தத்துடன் நீரை செலுத்தும் முறையாகும். இப்போ தலைகீழ் சவ்வூடு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஒரு சவ்வு வழியாக அதிகமான அழுத்தத்தோட இந்த தண்ணியை இங்கே செலுத்துகிறோம், அதுதான் தலைகீழ் சவ்வூடு பரவல் சொல்லுவோம். அவ்வாறு செலுத்தும் போது சவ்விலுள்ள சிறு சிறு துளைகள் மூலம் நீர் கடந்து செல்லும். இதில் சின்ன சின்ன துளைகள் இருக்கும், அந்த வழியாக தண்ணி மட்டும் உள்ள போகும். ஆனால் நீரில் உள்ள உப்பு மற்றும் தாதுக்களை அச்சவ்வு அனுமதிப்பதில்லை. தண்ணி மட்டும்தான் உள்ளே போகுமே தவிர அந்த உப்பும் தாதுக்களும் அப்படியே மேற்புறமாக இருக்கும். ஏன்னா இந்த ஜவ்வு உப்பு மற்றும் தாதுக்களை உள்ளே செல்ல அனுமதிக்கிறது இல்லை. தலைகீழ் சவ்வூடு பரவல் முறை குடிநீர் பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு காண உதவுகிறது. இந்த தலைகீழ் சவ்வூடு பரவல் முறை இருக்குதானே, இது குடிநீர் பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு காண முடியுது. இப்போ ஆவியாதல் மற்றும் ஆவி ஒடுங்குதல் சொன்னதானே, இந்த இரண்டும் இணைந்த செயல்முறை காய்ச்சி வடித்தல் சொன்னதானே, இது நம்ம சாதாரண தண்ணியை நல்லா காய்ச்சி வடிகட்டி குடிக்கிறது தானே, அந்த முறை சொல்லுவோம். இப்போ கடல் நீரை சுத்திகரிக்கும் முறை இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பார்க்குறோம் பாருங்க. முதல்ல கடை நீர் முன் செயலாக்கம் என்னென்னா வடிகட்டி மூலம் திண்ம பொருட்கள் நீக்கப்படுகின்றன. நல்ல திண்ம பொருட்கள் அதெல்லாம் என்னது, இந்த வடிகட்டி மூலமாக அப்படியே தங்கிடுது, நீர் மட்டும் உள்ளே போகுது. இதுதான் என்னது, தலைகீழ் சவ்வூடு பரவல். இதில் அதிக அழுத்தத்தோட தண்ணியை செலுத்தும் போது தாதுக்கள் மற்றும் பிற மாசுக்கள் நீக்கப்பட்டு தண்ணி மட்டும் உள்ளே போகுது. மறுபடியும் அடுத்த முறை என்ன பண்ணோம், இந்த தண்ணி மட்டும் போகுதுன்னு அடுத்த முறையில் என்ன பார்த்தீங்கன்னா சீரமைப்பு மற்றும் தொற்று நீக்கல். இப்போ இந்த தண்ணியில் தாதுக்கள் மற்றும் வேதிப்பொருட்களை சேர்த்துவாங்க. ஏன்னா அடுத்தது இதை நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். இதன் மூலமாக உனக்கு நீர் கிடைக்குது. அடுத்தது பார்க்க போகிறது நீர் மாசுபாடு. நீர் மாசுபாடுன்னா தண்ணி அசுத்தமாகிறது தான் நீர் மாசுபாடுன்னு சொல்லுவோம். இதுக்கு முக்கிய காரணம் வேறு யாரும் இல்லை, மனிதர்கள் தான். நம்ம மனிதர்களால தான் பெரும்பாலும் நீர் மாசுபாடு அடையுது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. மனித செயல்பாடுகளால் நீர்நிலைகள் அசுத்தமடைந்து காணப்படுவது நீர் மாசுபாடு எனப்படும். நம்மளுடைய மனிதர்களுடைய செயல்பாடுகள்னால்தான் இந்த நீர்நிலைகள் இருக்குது பார்த்தியா, ஆறு ஏரி குளம் எல்லா இடத்துலையும் நீர் அசுத்தமடைந்து காணப்படுது. இதுக்கு தான் நீர் மாசுபாடுன்னு சொல்லுவோம். வீடுகளில் பயன்படுத்தப்பட்ட நீர், தொழிற்சாலை கழிவுகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், செயற்கை உரங்கள், கழிவு நீர், செயற்கை சலவை பொருட்கள், வேதி உரங்கள், எண்ணெய், கடின உலோகங்கள் மற்றும் கதிரியக்க கழிவுகளால் இயற்கையில் உள்ள நீர்நிலைகள், குளம்,
ஆறு, ஏரி, கால்வாய் மற்றும் கிணறு மாசுபாடு அடையுது. இப்போ குளம், ஏரி, ஆறு, கால்வாய், கிணறு மாசுபாடு அடையுதுன்னா எதனாலனா வீட்டில் பயன்படுத்தப்பட்ட தண்ணி, தொழிற்சாலையில் உருவாக்கக்கூடிய கழிவு, பூச்சிக்கொல்லி மருந்து, செயற்கை உரங்கள், இந்த விவசாய நிலத்துக்கெல்லாம் செயற்கை உரங்கள் போகிறோமா அது, அப்புறம் கழிவு நீர், செயற்கை சலவை பொருட்கள், இந்த துணி சாய போடக்கூடிய இருக்குது தானே, அதில் செயற்கை சலவை பொருள்லாம் இருக்கும், அது வேதி உரங்கள், எண்ணெய், கடின உலோகங்கள், கதிரியக்க கழிவுகளால் தான் இதெல்லாம் இந்த நீர்நிலைகள்லாம் மாசு அடையுது. நீரை மாசுபடுத்தும் தேவையற்ற மற்றும் தீமையான பொருட்கள் நீர் மாசுபடுத்திகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மாதிரி நீரை மாசுபடுத்தும் தேவையில்லாத தீங்கை விளைவிக்கக்கூடிய பொருள்கள் தான் நீர் மாசுபடுத்திகள் சொல்லுவோம். நீர் மாசுபாட்டு மூலங்கள். இப்போ நீர் மாசுபாட்டு மூலங்கள் எதெல்லாம் நீர் மாசுபாடு அடைவதற்குரிய முக்கியமாக இருக்கிற காரணிகள் என்னென்னா தொழிற்சாலை கழிவுகள், கழிவு நீர், வீட்டு கழிவுகள், வேதி உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், செயற்கை அழுக்கு நீக்கிகள் மற்றும் எண்ணெய் கசிவு, இதெல்லாம் முக்கியமான நீர் மாசுபாட்டு மூலங்கள்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுமா, உலகில் உள்ள 25% மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதில்லை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய 25% மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கிறதில்ல. தொழிற்சாலை கழிவுகள். சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகளை அப்படியே ஆறு மற்றும் ஏரிகளில் வெளியேற்றப்படுவதே நீர் மாசுபாடு அடைவதற்கு மிக முக்கியமான காரணமாகும். நம்ம இந்த கழிவுநீர் சுத்திகரிப்புல என்ன சொன்னோம், தொழிற்சாலைகள்லேயே சுத்திகரிப்பாங்கன்னு சொன்னோம். ஆனால் சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க, சுத்திகரிக்கப்படாத இந்த தொழிற்சாலைகளில் அந்த கழிவுகளை அப்படியே இதே மாதிரி ஆறு, ஏரிகளில் வெளியேற்றிடுவாங்க. இதுதான் நீர் மாசுபாடு அடைவதற்கு மிக முக்கியமான காரணம். தொழிற்சாலை கழிவுகளில் தீங்கு விளைவிக்கும் பொருட்களான அமிலம், காரம் மற்றும் சூடான நீர் ஆகியவை கலந்துள்ளன. இப்போ தொழிற்சாலை கழிவுகள் சொன்ன இப்போ தண்ணி பாரு எப்படி கருப்பாக வருது. இது பார்த்தீங்கன்னா இதில் அமிலம், காரம், சூடான தண்ணி இருக்கும். அப்புறம் ஆர்சனிக், காரியம், பாதரசம் மற்றும் காட்மியம் போன்ற வேதிப்பொருட்களும் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன. வேதிப்பொருட்கள் என்னென்னா ஆர்சனிக், காரியம், பாதரசம், காட்மியம், இதுவும் இந்த நீரோட கலக்குது. இதனால தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் நச்சுத்தன்மையை உருவாக்கின்றன. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கழிவு நீர். நகரங்களிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்கள் ஆறுகள் மற்றும் ஏரிகளில் கொட்டப்படுவது நீர் மாசுபடுவதற்கான இரண்டாவது முக்கிய காரணமாகும். இப்போ ஒரு நகரத்தில் நிறைய கழிவுப் பொருட்கள் இருந்தனா அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த நகரத்துக்கு வெளியில் இருக்கிற ஆறு, ஏரிகளில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கொட்டிடுறாங்க. அப்போ அந்த தண்ணி என்ன ஆகும், மாசுபடுவது. இதுதான் இரண்டாவது முக்கிய காரணம். அப்புறம் வீட்டு கழிவுகள். நம்ம சாப்பிட்ட மீதி உணவு கழிவுகள் இருக்குது தானே, அது சோப்பு மற்றும் அழுக்கு நீக்கிகள், டிட்டர்ஜென்ட் சொல்லுவோம் தானே, அது. அப்புறம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குப்பைகள், பொருட்களை சுற்றி வைக்க பயன்படுத்தும் முறைகள், அந்த உரையெல்லாம் இருக்குது தானே, அது. நெகிழி பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், அப்புறம் பிற பொருள்கள் ஓடும் நீரில் அடித்து செல்லப்பட்டு நீர்நிலைகளை அடைந்து அவற்றை மாசுபடுத்தப்படுகின்றன. இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் தேவையில்லாததெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தண்ணி மூலமாக அடிச்சுக்கிட்டு போய் இந்த நீர்நிலைகளை அடைஞ்சு இதை அசுத்தப்படுத்துது. இவர் விவசாய நிலத்தில் என்ன பண்ணுறாரு, பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறார் தானே. வேதி உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள். தேவைக்கு அதிகமாக வேதி உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதாலும் நீர் மாசுபாடு ஏற்படுகின்றது. பயிர்கள் நல்லா வளரணுன்றதுக்காக வேதி உரங்கள் அதை பயன்படுத்துவாங்க. அப்புறம் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறதுனால தான் இங்கே இதில் போடக்கூடிய தண்ணி இருக்குது தானே, அது மாசுபாடு அடையுது.
இந்த வேதிப்பொருட்கள் மழை நீரோடு சேர்ந்து ஆறு மற்றும் ஏரிகளில் கலப்பதால் மண் மற்றும் நிலத்தடி நீர் மாசுபாடு அடைகின்றன. இப்போ இங்கே மழை பொழியுது, இதில் ஏற்கனவே வேதிப்பொருள் இருக்குதுன்னு, அது மழை நீர் பட்டவுடனே அதோடு சேர்ந்து ஆறு மற்றும் ஏரியில் போய் கலக்குது. அப்போ அதனால் அந்த ஆறில் இருக்கிற மண் மற்றும் நிலத்தடி நீர் மாசு அடையுது. டிடிடி டைக்ளோரோடைபினைல் ட்ரைக்ளோரோஈத்தேன் போன்ற பூச்சிக்கொல்லி மருந்துகள் நீர்வாழ் விலங்குகளின் உடலில் புகுந்து உணவுச் சங்கிலி மூலமாக மனிதர்களின் உடலை சென்றடைகின்றன. இப்போ டைக்ளோரோடைபினைல் ட்ரைக்ளோரோஈத்தேன் இருக்குது, இதெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து. இது என்ன பண்ணும், தண்ணியில் போய் கலக்குது. தண்ணியில் என்ன இருக்குது, மீன், எல்லா உயிரினங்களும் இருக்குது. இந்த மாதிரி நீர்வாழ் விலங்குகளுடைய உணவை சாப்பிடக்கூடிய மனிதர்களுடைய உடலில் போய் சேருது. செயற்கை அழுக்கு நீக்கிகள் டிட்டர்ஜென்ட்ஸ் சொல்லுவோம். தேவைக்கு அதிகமான செயற்கை அழுக்கு நீக்கிகளை துணிகளை துவைப்பதற்கு உபயோகிக்கும் போது அவற்றிலிருந்து வரும் அதிகமான நுரை நீரை மாசுபடுத்துகிறது. துணியை துவைக்கிறதுக்கு டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் பயன்படுத்துதானே, சோப்பெல்லாம், சர்ஃபு, இதெல்லாம் அதை அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் அதில் நிறைய நுரை வரும். அந்த நுரை என்ன ஆகும், ஆற்றில் கலந்து அந்த நீரை மாசுபடுத்துது. எண்ணெய் கசிவு, பெட்ரோலிய எண்ணெய் கடலில் கசியும் போது அது கடல் நீர் மற்றும் அதில் வாழும் உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது. நீர் மாசுபாட்டை தடுத்தல். விவசாய நிலங்களில் அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். இந்த செயற்கை உரங்களை குறைக்கணும், பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறத அதிகமாக தெளிக்கிறத குறைக்கணும். இயற்கை உரங்களை தான் பெரும்பாலும் பயன்படுத்த சொல்கிறாங்க. செயற்கை அழுக்கு நீக்குகளின் பயன்பாடு குறைக்கப்பட்டு உயிரி சிதைவரும் அழுக்கு நீக்குகள் உபயோகிக்கப்பட வேண்டும். செயற்கை அழுக்கு நீக்கிகளை அதை குறைச்சிக்கணும். அதுக்கு பதிலாக உயிரி சிதைவுறும் அழுக்கு நீக்குகளை பயன்படுத்தணும். ஆறு மற்றும் ஏரிகளின் ஓரங்களில் மரங்கள் மற்றும் புதர் செடிகளை நட வேண்டும். இப்போ ஆறு ஏரினா அதை சுற்றி மரம் புதர் செடிகள்லாம் இருக்கணும். செயற்கை அழுக்கு நீக்கிகள்னா சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ் சொல்லுவோம், அதை குறைக்கணும். அதுக்கு பதிலாக பயோடிகிரேடபிள் அப்படின்னா இந்த உயிர் சிதைவரும் பசுமை தரக்கூடிய டிட்டர்ஜென்ட்டை தான் நம்ம பயன்படுத்தணும். நெகிழி குப்பைகள், உணவுப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளை திறந்த சாக்கடைகளில் எரியக்கூடாது. நம்ம நெகிழி குப்பைகள், பிளாஸ்டிக் குப்பை, அப்புறம் இந்த வீணா போன உணவுப் பொருட்கள், காய்கறிகள்லாம் திறந்த சாக்கடையில் அப்படியே போடக்கூடாது. அதுக்குன்னு துப்புரவு பணியாளர்கள் வராங்க தானே, அவங்கக்கிட்ட தான் கொடுத்து பிரித்து கொடுக்கணும். முறையான கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் மேலாண்மை செயல்படுத்த வேண்டும். இந்த முறையாக இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கக்கூடியதும் அந்த கழிவு மேலாண்மையும் நம்ம செயல்படுத்தணும். இப்போ அடுத்தது முக்கியமானது நீர் மூலம் பரவும் நோய்கள். இப்போ நீர், இந்த மாதிரி நீரை மாசுபடுத்துறதுனால என்னென்ன நோய்கள் பரவுதுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. சுத்திகரிக்கப்படாத நீர் அல்லது அசுத்தமான நீரில் உள்ள நுண்ணுயிரிகள் மூலம் பரவும் நோய்கள் நீர் மூலம் பரவும் நோய்கள் எனப்படுகின்றன. சுத்தப்படுத்தாத நீர் அல்லது அசுத்தமான நீரில் நுண்ணுயிரிகள் இருக்குது, அதன் மூலம் பரவக்கூடிய நோய்கள் தான் நீர் மூலம் பரவும் நோய்கள் சொல்லுவோம். இந்நோய்களே அனைத்து வயதினரிலும் குறிப்பாக 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளிடையே அதிக அளவு நோய் மற்றும் இறப்பு ஏற்படுவதற்கு காரணம். இப்போ நோயின்னு சொன்னதானே இந்த நீர் மூலம் பரவும் நோய்கள், அது பார்த்திங்கன்னா எல்லா வயதினரையும் பாதிக்கும். ஆனால் குறிப்பாக 5 வயசுக்குள்ள குழந்தைகிட்ட அதிக அளவு இந்த நோய் ஏற்பட்டு இறப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. உலகில் உள்ள 80% நோய்களுக்கு சுகாதாரமற்ற நிலையும் மாசுபட்ட நீருமே முக்கிய காரணம் என்று கருதப்படுகிறது. இப்போ உலகில் 80% நோய் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் சுகாதாரம் இல்லாத நிலை, அப்புறம் தூய்மையற்ற நீர் தான். ஏழ்மை, படிப்பறிவின்மை, அதிக மக்கள் நெருக்கம் மற்றும் குறைந்த அளவிலான சுகாதார சேவை ஆகியவையும் நீரினால் தோன்றும் நோய்களுக்கான நேரடியான அல்லது மறைமுகமான காரணங்களாக உள்ளன.
நீரால் பரவும் நோய்களின் வகைகள். இப்போ நீர் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் என்னென்னா வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு, டைஃபாய்டு மற்றும் காலரா போன்றவை நீரால் பரவும் சில பொதுவான நோய்கள். இதெல்லாம் நீரினால் பரவக்கூடிய பொதுவான நோய். இவை பாக்டீரியா மற்றும் வைரஸ் போன்ற நுண்ணுயிரிகளால் ஏற்படுகின்றன. கண்ணுக்கு தெரியாத சிறிய நுண்ணுயிரி இருக்குது, அது என்னென்னா பாக்டீரியா, வைரஸ். இந்த நோய் வரத்துக்கு இது 2 தான் முக்கிய காரணம். சில நோய்கள் கொசுக்களால் பரவுகின்றன. இதை தவிர கொசுக்களாலும் நோய் பரவுது. நீரால் பரவும் சில நோய்கள், அவற்றிற்கான காரணிகள் மற்றும் அந்நோய்களுடைய அறிகுறிகள் ஆகியவை கீழ்காணும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. இப்போ நீரால் பரவக்கூடிய நோய், அதற்கான காரணி, அந்த நோய்க்கான அறிகுறி இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாமா? நோயினுடைய பெயர் வயிற்றுப்போக்கு. இதுக்குரிய காரணி என்னென்னா, எதன் மூலமாக இந்த நோய் வருதுன்னா பாக்டீரியா மற்றும் ஒட்டுண்ணிகள், சல்மோனெல்லா, ஷிகெல்லா அண்ட் ஈ கோலி, இதெல்லாம் ஒரு நுண்ணுயிரிகள். இதுக்கு என்ன அறிகுறி? இந்த நோய் வரத்துக்குரிய அறிகுறினா செரிமானம் இல்லாமல் இருக்கிறது, வியர்வை, வயிற்று வலி, வாந்தி மற்றும் வயிற்று பிடிப்புகள். அடுத்தது 2வது நோய் வயிற்றுக்கடுப்பு, ஷிகெல்லாசிஸ். பாக்டீரியா ஷிகெல்லான்னு அந்த உருவாக்கக்கூடிய காரணி. மலம் கழிக்கும் போது ரத்தம் வருது, செரிமானம் இல்லை, ஜீரணம் இல்லாமல் இருக்கிறது, வாந்தி, நீர் சத்து குறைவு, காய்ச்சல், எடை குறைதல். டைஃபாய்டு காய்ச்சல், பாக்டீரியா, அதில் உள்ள ஒட்டுண்ணி என்ன பேர்னா சல்மோனெல்லா. அதிகமான காய்ச்சல் வரும், தலைவலி வரும், வயிற்று வலி இருக்கும், தசை பலவீனம் இருக்கும், எடை குறிதல், இதெல்லாம் அறிகுறிகள். காலரா, பாக்டீரியா, அதில் இருக்கிற ஒட்டுண்ணி பேர் என்னென்னா விப்ரியோ காலரே. கடுமையான வயிற்றுப்போக்கு, வாந்தி, உடலில் நீர் வற்றுதல். ஹெப்படைட்டிஸ், சொல்லுவோம், ஹெப்படைட்டிஸ் சொல்லுவோம். ஹெப்படைட்டிஸ் ஏ, இதுவும் ஒரு வைரஸ். அதுக்கு என்ன சொல்லணும்னா ஹெப்படைட்டிஸ் சொல்லுவோம். வாந்தி, காய்ச்சல், அடர்நிற சிறுநீர், அரிப்பு, தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக இருத்தல், பசியின்மை, இதெல்லாம் அறிகுறிகள். ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் என்ன இது பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் இ. அந்த ஒட்டுண்ணிகள் சொல்லுவோம். வாந்தி, காய்ச்சல், அடர்நிற சிறுநீர், அரிப்பு, தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக இருத்தல், பசியின்மை. இந்த ஒட்டுண்ணிகள் சொன்னதானே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்புன்னு ஒன்று இருக்கும். இது கண்ணுக்கே தெரியாது, ஆனால் அந்த மைக்ரோஸ்கோப் மூலம் பெருசு பண்ணி நமக்கு படமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈ கோலின்ற ஒரு ஒட்டுண்ணி இப்படி தான் இருக்கும். சல்மோனெல்லான்றது இப்படி இருக்குது, ஷிகெல்லா இப்படி இருக்குது, விப்ரியோ காலரே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொரோனா காலத்தில் இந்த கொரோனா கிருமி எவ்வளோ கண்ணுக்கு புலப்படாத வகையில் இருக்குது, ஆனால் அது நமக்கு காமிக்கும் போது எவ்வளோ அந்த நுண்ணுயிர் பெருசாக காமிக்கிறாங்க தானே, அது மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு தெரியுமா, வயிற்றுப்போக்கினால் உலகெங்கும் அதிக அளவு மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். வயிற்றுப்போக்கினால் மக்கள் அதிகமாக பாதிக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் சுமார் 30 லட்சம் பேர் இந்நோயினால் இறக்கிறார்கள். வயிற்றுப்போக்குன்றது நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதனால் உலகத்தில் ஒவ்வொரு வருஷமும் 30 லட்சம் பேர் இறக்குறாங்களாமா. நீரினால் பரவும் நோய்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா? முறையான தன் சுத்தம் பேணுதல் வேண்டும். தன் சுத்தம்னா என்ன? நல்லா குளிக்கணும், கை காலெலாம் நல்லா கழுவணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட பின்னாடி நல்லா கைகளை கழுவ வேணும். இதெல்லாமே பொதுவாக நம்ம தன் சுத்தத்தை பற்றி சொல்லியிருக்கோம் தானே, அதுதான். அதே மாதிரி சுற்றி இருக்கிற இடத்த சுகாதாரத்தையும் மேம்படுத்த வேண்டும். குளோரின் கலந்த கொதிக்க வைக்கப்பட்ட நீரையே பருக வேண்டும். நன்கு கொதிக்க வைத்த அல்லது பதப்படுத்தப்பட்ட பாலை குடிக்க வேண்டும். பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கணும், இல்லைன்னா பதப்படுத்தப்பட்ட பாலை தான் குடிக்கணும். தொற்று நோய்களை பரப்பும் கழிவுகளை முறையாக அகற்ற வேண்டும். இந்த கழிவுகள் மூலமாக இந்த தொற்று நோய் பரவுதுன்னா அந்த கழிவுகளை முறையாக அகற்றிட வேண்டும். இதுதான் நீரால் பரவும் நோய்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள். பிற நோய்கள்.
மேலே குறிப்பிட்ட நோய்களை தவிர மேலும் பல நோய்கள் கடத்திகள் மூலம் பரவுகின்றன. இப்போ மேலே சொன்னதுன்னா நீரால் பரவக்கூடிய நோய்கள். அதை தவிர பல நோய்கள் கடத்திகள் மூலம் பரவுகின்றன. அந்த கடத்திகள் நமது சுற்றுப்புறத்தில் தேங்கியுள்ள கழிவு நீரில் பெறுகின்றன. இப்போ இந்த கடத்திகள் சொன்னதானே, அது எது மூலமாக வருதுன்னா நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தில் தேங்கி இருக்கிற கழிவு நீர்னால் உருவாகுது, அதிகமாக பெருகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் கொசு தேங்கிய நன்னீரில் பெறுகிறது. நல்ல தண்ணி தேங்கி இருந்தால் அதில் ஏடிஎஸ் கொசுன்றது அதிகமாக இருக்கும். இது டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்துது. இந்த ஏடிஎஸ் கொசு மூலமாக நமக்கு டெங்கு காய்ச்சல் வருது. அதே போல் தேங்கிய கழிவு நீரில் பன்றிகள் மேய்கின்றன. இது நல்ல தண்ணியில் ஏடிஎஸ் கொசு வருது. இதில் பார்த்தீங்கன்னா தேங்கிய கழிவு நீர் இருக்குதுன்னு, அது நீரில் பன்றிகள் மேயுது. அது மூலமாக வைரஸ் கிருமியால் பாதிக்கப்பட்ட பன்றிகள் பன்றிக் காய்ச்சலை பரப்புகின்றன. இந்த கழிவு நீரில் பன்றிகள் மேயுது. அதனால் இந்த வைரஸ் கிருமியால் பாதித்த பன்றிகள் மூலமாக இந்த பன்றி காய்ச்சல் பரவுது. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டெங்கு காய்ச்சல். இது பாருங்க, இதுதான் கொசு. டெங்கு காய்ச்சல் ஃப்ளேவி வைரஸால் ஏற்படும் நோய் ஆகும். பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய ஏடிஎஸ் கொசு. இது என்னென்னா இந்த பெண் கொசு தான் டெங்கு காய்ச்சல் உருவாகிறதுக்கு காரணம். இக்கொசுக்கள் பாத்திரங்கள் மற்றும் டயர்களில் தேங்கியுள்ள நன்னீரில் உற்பத்தியாகின்றன. இந்த ஏடிஎஸ் கொசு பார்த்தீங்கன்னா பாத்திரங்களில் இந்த டயர்லலாம் நல்ல தண்ணி இருந்ததுன்னா அது மூலமாக உருவாகுது. இதுக்கு இந்த டெங்கு காய்ச்சல் கொண்ட அறிகுறிகள் என்னென்னா, பாதிக்கப்பட்ட 3 முதல் 14 நாட்களுக்கு பிறகு இதற்கான அறிகுறி தெரிய வருகிறது. இப்போ டெங்கு காய்ச்சல்னா உடனே தெரியாது. காய்ச்சலான 3 முதல் 14 நாட்களுக்கு பின்னாடி தான் இந்த அறிகுறி தெரியுமாமா, இது டெங்கு காய்ச்சல்னு. அதுக்கு என்னென்னலாம் வரும்னா, கடுமையான காய்ச்சல், கடும் தலைவலி, தசை மற்றும் மூட்டுகளில் வலி வரும், தோலில் தடிப்பு, இதெல்லாம் அறிகுறி. இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கை குறைதல், பிளேட்லெட்ஸ் சொல்லுவோம், அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சா இந்த நோய் வரும். அதுவும் கடுமையான வயிற்று வலி, தொடர்ச்சியான இரத்த வாந்தி, இதெல்லாம் டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறி. இப்போ இந்த டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, வீட்டை சுற்றிலும் நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதிகாலை மற்றும் மாலை வேளைகளில் கதவை பூட்டி வைத்திருக்க வேண்டும். விடிய காலையிலையோ சாயந்தரமோ நம்ம வீட்டு கதவை திறந்து வச்சிருக்கக்கூடாது, எல்லாத்தையும் மூடி இருக்கணும். வீட்டை சுற்றிலும் கொசுக்களை அழிக்கும் திரவத்தை தெளிக்க வேண்டும். நம்ம வீட்டை சுற்றியும் இந்த கொசுவை அழிக்கக்கூடிய மருந்தை தெளிக்கணும். உடல் பகுதிகளை மூடி இருக்கும் வகையில் ஆடை அணிய வேண்டும். நம்ம உடல் முழுவதும் மூடி இருக்கிற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு போடணும். உங்களுக்கு தெரியுமா, ஏடிஸ் கொசுக்கள் சிக்குன் குனியா மற்றும் மஞ்சள் காய்ச்சல் போன்ற நோய்களையும் பரப்புகின்றன. இந்த ஏடிஸ் கொசுக்கள் இருக்குதானே, சிக்குன் குனியான்னு ஒன்று இருக்குது, மஞ்சள் காய்ச்சல், இந்த நோயெல்லாம் பரப்புதாமா. இதுக்கு முறையான சிகிச்சை எடுக்கலைன்னா மரணமும் ஏற்படும். சிகிச்சை, டெங்கு காய்ச்சல் வைரஸ்னால ஏற்படுறதுனால அதுக்குன்னு முறையான சிகிச்சை இல்லை, ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, முறையான ட்ரீட்மெண்ட். அதிகமான காய்ச்சல் மற்றும் வாந்தி காரணமாக உடலின் நீர்ச்சத்து குறைந்து விடுகிறது. அதிகமாக காய்ச்சல் இருக்கும், அப்புறம் வாந்தி வரும், அதனால நம்ம உடலில் இருக்கிற நீர்ச்சத்தெல்லாம் குறைஞ்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அடிக்கடி சுத்தமான நீரை குடிச்சிக்கிட்டே இருக்கணும். நீர் இழப்பை ஈடு செய்யும் உப்புகள் உடலிலிருந்து வெளியேறிய நீர்ச்சத்து மற்றும் தாது உப்புகளை ஈடு செய்ய உதவும். இந்த நீரினுடைய இழப்பை ஈடு செய்வதற்கான உப்புகள் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தணும்னா உடலிலிருந்து வெளியேறக்கூடிய நீர்ச்சத்து மற்றும் தாது உப்புகளை ஈடு செய்ய முடியும். வலி நிவாரண மருந்துகளாகிய பாராசிட்டமால் அல்லது டைலினால் ஆகியவற்றை எடுத்துக்கொள்வது காய்ச்சல் மற்றும் வலியை குறைக்கும். இந்த காய்ச்சல் வலி இருக்கும் போது பாராசிட்டமால் அல்லது டைலினால் அந்த மாத்திரையை நம்ம சாப்பிட்லாம். ரெண்டாவது பார்க்க போகிறது பன்றி காய்ச்சல். அதுக்கு என்ன பேர்னா H1N1. பன்றி காய்ச்சல் ஒரு சுவாச நோய் ஆகும். சுவாசிக்கும் போது மூலமாக தொற்று ஏற்படக்கூடிய நோய் தான் பன்றி காய்ச்சல். இது இன்ஃப்ளூயன்சா வைரஸால் ஏற்படுகிறது.
இந்த வைரஸ் பன்றியின் சுவாச குழாய்களில் தொற்றை உருவாக்கி அதன் மூலம் மிக கடுமையான இருமலை உருவாக்கும். பார்த்தீங்களா, இது மூலமாக நமக்கு வருது. இது மனிதர்களுக்கும் பரவும். பன்றிகளுடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் இந்த நோயால் பாதிக்கப்படுவர். இப்போ பன்றிகளோட வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நோய் பாதிக்கும். நம்மை சுற்றியுள்ள பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்வதன் மூலம் பன்றிகள் நமது சுற்றுப்புறத்தில் இருப்பதை நாம் தவிர்க்கலாம். முக்கியமாக கழிவுநீர் தேங்காமல் நம்மை சுற்றியுள்ள பகுதிகளில் பார்த்துக்கணும். அதன் மூலமாக இந்த பன்றிகள் மூலம் பரவக்கூடிய நோயிலிருந்து நாம் தவிர்க்கலாம், நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். நோயின் பெயர் டெங்கு காய்ச்சல். காரணி என்னென்னா வைரஸ், ஃப்ளேவி வைரஸ்னு ஒன்று இருக்குது, அது மூலமாக தான் பரவுது. என்ன அறிகுறிகள்னா அதிகமான காய்ச்சல், கடுமையான தலைவலி, தசை மற்றும் மூட்டுகளில் வலி, இரத்த வாந்தி மற்றும் வயிற்று வலி. பன்றி காய்ச்சல் H1N1 சொல்லுவோம். என்ன காரணின்னா என்ன ஒட்டுண்ணி அதுக்கு அப்படின்னா வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா, சுவாச பாதையில் தொற்று, செரிமானமின்மை, மூக்கில் நீர் வடிதல், இதெல்லாம் அறிகுறிகள். இப்போ நீர் மாசுபாடு, நீர் மூலம் பரவும் நோய்கள், பிற நோய்கள், அதை பற்றி நம்ம இப்போ பகுதி 2ல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோட இந்த வகுப்பு முடிந்தது. அடுத்து நம்ம மதிப்பீடில் பார்க்கலாம். நன்றி.